ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 4th டேல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி சென்டென்சஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன இப்போ சொல்கிறேன், பட் டே 1 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டெப்த்தாக சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு ரொம்ப கிளியர் கட்டாக புரியும். இப்போ நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதோட நேம்ஸும் ஆட் ஆகும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஐ எம் டீச்சிங். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, கவனிச்சிட்ருக்கீங்க. யூ ஆர் லிசனிங். இது மட்டும் இல்லை, இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு, அவர் அதை அடுத்த மாதம் பப்ளிஷ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் அதே ப்ராஜெக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ நடந்துட்டுருக்க சுச்சுவேஷன் அண்ட் நம்மளை சுற்றி இப்போ நடந்துட்டுருக்க சூழ்நிலைகளுக்கு எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் என்ன? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதுக்கப்புறம் பெயர்களும் இதோட ஆட் ஆகும். அப்போ முதல்ல ஐ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லைவ் எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? பாடம் நடத்திட்டுருக்கேன். ஸோ ஐ கூட ஆம் போட்டு டீச்சிங், பாடம் நடத்திட்டு இருக்கேன். டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங். ஐ கூட எப்போவுமே கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி நம்ம பேசும் பொழுது ஆம் தான் நம்ம போடணும். ஐ ஆம் டீச்சிங். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லிஸ்னிங். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு நம்ம வினைச்சொல் பயன்படுத்தும் பொழுது அது ஐஎன்ஜி வேர்பாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்னங்க ஐஎன்ஜி வேர்ப் அப்படின்னா, ரன் அப்படின்னா ஓடு, அது கூட ஐஎன்ஜி, ரன்னிங் அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி ப்ளே, அது கூட ஐஎன்ஜி. இந்த மாதிரி எல்லா வினைச்சொல்லோடையும் எல்லா வேர்போடையும் நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்குவோம். அதுதான் ஐஎன்ஜி வேர்ப். அதாவது சாதாரணமாக ஒரு பேஸ் வினைச்சொல்லோட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் தான் ஐஎன்ஜி வேர்ப். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டான்ஸ், டான்ஸிங், ப்ளே, பிளேயிங், ஈட், ஈட்டிங், ஸ்விம், ஸ்விம்மிங். இந்த மாதிரி நம்ம பேஸ் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஐஎன்ஜி எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு இந்த ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ மறுபடியும் நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். முதல்ல ஐ எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஐ வச்சு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ கூட ஆம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கின்றேன். பிளேயிங், ஐ கூட ஆம் ஆட் பண்ணி அது கூட வேர்ப் ஆட் பண்ணணும். பிளேயிங் அப்படிங்கிற வேர்ப் ஆட் பண்ணிட்டோம். ஐ ஆம் பிளேயிங். இப்போ நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நீ, யூ, யூ பக்கத்தில் ஆர் ஆட் பண்ணிக்கணும். யூ ஆர் ஈட்டிங். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ கூட ஆம் ஆட் பண்ணிக்கணும். யூவி தே கூட ஆர் ஆட் பண்ணிக்கணும். ஹீ, ஷீ, இட்டு கூட இஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆர், இந்த இஸ், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் துணை வினை சொற்கள்னு சொல்லுவோம். இந்த ஆர், இஸ், ஆம் இதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறோம், வாக்கியங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த துணை வினை சொற்கள் எல்லாம் பயன்படுத்தணும். இப்போது நாங்கள் அல்லது நாம் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாங்கள் அல்லது நாம் எப்படி இங்கிலீஷில் மீன் பண்ணலாம்? வி அப்படின்னு மீன் பண்ணலாம். ஸோ வி ஆர், வி பக்கத்தில் ஆர் ஆட் பண்ணிக்கணும். வி ஆர் டான்சிங். அடுத்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், எப்படி சொல்கிறது? அவர்கள், தே, பக்கத்தில் ஆக்சிலரி வேர்ப் போடுங்க. ஆர் என்ன பண்ணுறாங்க? எழுதிட்டு இருக்காங்க. ரைட்டிங். They are writing. அவன் பாடிக்கொண்டிருக்கிறான், எப்படி சொல்கிறது? he, அவன், he பக்கத்தில் ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணிக்கோங்க, இஸ் போட்டுக்கணும். he is singing. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், எப்படி சொல்கிறது? she, அவள், she பக்கத்தில் ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணிக்கோங்க. is என்ன பண்ணுறா? சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். eating, she is eating. அது ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இட்
இஸ் ரன்னிங். ராம் பேசிக்கொண்டிருக்கிறான். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ராம் இஸ் டாக்கிங். பெயர்கள் கூட நம்ம எப்போவுமே இஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. அருண் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வித்தியாசத்தை கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, டே 1ல் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுவும் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் சென்டென்ஸ் தான். பட் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ப்ளே அப்படின்னு சொல்லலாம். நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தே ரைட் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தே ஆர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது அது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தான். இது கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.